ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் ப்ரீத்தி. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, மகாபலிபுரம் தான் போகிறோம். வாங்க பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பியாச்சு. இப்போ 4 பேரும் போயிட்டுருக்கோம். வண்டியில் இடமே பத்தலை, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போகிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கோயிலுங்க இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு போனது செங்கானி அம்மன் கோயில். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பிள்ளையார் கோயில் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா தாமரை குளம் இருந்துச்சு. இப்போ தாமரைலாம் இல்லை, வெறியும் தண்ணியாக தான் இருக்குது. இந்த சைடும் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா. இங்கே நாகாத்தம்மன் கோயில் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இங்கே தான் நிறைய மயிலுங்க நெல்லுலாம் இங்கே அதிகமாக இருந்தது. அப்போ விளைஞ்சிருக்கும் போது நிறைய மயிலுங்க இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கிங்கான் கால்வாய் தான் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பக்கிங்கான் கால்வாய். தண்ணி இப்போ அவ்வளோவா இல்லை, மழை பெஞ்சால் நிறைய தண்ணிங்க நிறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன் வேறு வீடியோவில். இங்கே பார்த்தீங்கன்னா இது சிவன் கோவில். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போயிட்டுருக்கோங்க. இப்போது ஈசிஆரை நம்ம தொட்டுட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு மகாபலிபுரம் வந்துடும். இந்த இடம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, அந்த மரம்லாம் அதான் அது எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா பூஞ்சேரி. பூஞ்சேரியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3-2 மந்த் தான் இருக்கும். நாங்கள் அது மேலே தான் போயிட்டுருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மகாபலிபுரத்துக்கு ரீச் ஆகிடுவோம். மகாபலிபுரத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கல்வெட்டுலேயே மேப்பு வச்சுருந்தாங்க, எந்தெந்த பக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ரூட்டுக்காக. வரும்போதே நாங்கள் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. 40 ரூபா பொருள்னால் அது 50 ரூபா 55 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. ஸோ அது வேணான்னிட்டு நாங்கள் வெளியே வாங்கிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பால் வெண்தட்டுக்கல், இது பட்டர் பால். இந்த கல்வெட்டுலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே இதுலேயே எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்களேன், இதுதான் பார்த்திங்கன்னா பட்டர் பால் வெண்தட்டுக்கல். இங்கே வழுக்கிட்டே இருந்துச்சு. எல்லோரும் ஏறி ஏறி வழுக்கிட்டு இருந்தாங்க. ஜெய்ஸ்ரீ கிஷோரம் கூட பார்த்திங்கன்னா ஏறவே முடியல, பாதி தூரம் ஏறிட்டு வழுக்கி வழுக்கி விட்டுருந்தது. அப்போ இதையே வச்சுட்டு அவங்க சறுக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. இவரும் பார்த்திங்கன்னா ஏறினார், பாதிலே சறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஆடுலாம் பாருங்கள், அதுங்களும் சறுக்காமல் இவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்குன்ட்டு நான் ஏறலாம் அப்படின்ட்டு மேலே ஏறினேன். கொஞ்சம் தூரம் ஏறிட்டேன். ஏறின பிறகு பார்த்திங்கன்னா எனக்கும் அப்படியே லைட்டாக சறுக்க ஆரம்பிச்சிது. சரி உக்காரலான்னு பார்த்தா சறுக்கிடுச்சு. ஐயோ பிடிங்களான்னு யாரும் பிடிக்கவே இல்லை. கிச்சு கால் தள்ளிடான்னு அவன் பார்த்தா இந்த பக்கமாக தள்ளிட்டான். எப்படியும் ஒரு அடியாக கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சரி ஏறலான்ட்டு மெதுவாக காலை வச்சு ஏறினேன். அந்த செருப்பு தூக்கி போட்டுட்டு சரி அப்படியே ஏறி உக்காந்துட்டேன். ஒரு அடியாக உக்காந்துட்டு திரும்பி பார்க்குறேன், பக்கத்தில் இருந்தவங்க அதுக்கப்புறம் கீழே இருந்தவங்களாம் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. சரி அவர்கிட்ட அப்படியே பேசுகிற மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆடுலாம் வேறு நிறைய உட்காந்துட்டு இருந்தது. எனக்கா பயம், இதுங்க வேறு சறுக்கிற மாரி வேறு உட்காந்துட்டு இருந்ததுங்களே. சறுக்கி நம்ம மேலே உழுந்து நம்மளும் சறுக்கி கீழே விழுந்து போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க சறுக்கிடுறத ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பாருங்களேன், இப்போது லீவ் டைமும் கிடையாது. ஆனால் நிறைய கூட்டம் இருந்துச்சு, நிறைய பேர் வந்துட்டு தான் இருந்திருந்தாங்க. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எப்படி ஏறி விளையாடிட்டு இருக்காங்க நீட்டு. சரி அந்த பக்கமாக நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏறிட்டோம். இங்கேருந்து அந்த கல்லுலேயே பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு மாரி வச்சுருக்காங்களாம். அது உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு, எப்படி தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் உட்காந்துட்டுன்னுட்டு. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி இங்கே போகிற மாதிரியா, இது என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி சறுக்கிற மாதிரி இருந்தது. சரி நம்ம இந்த ஸ்டெப்பில் ஏறி மேலே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு, இது பக்கத்தில் இன்னொரு ஸ்டெப்பு. இது மேலே ஏறி நாங்கள் என்ன இருக்குது மேலேன்ட்டு பார்க்கலான்ட்டு போயிட்டோம். பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக அப்போவே இந்த கல்லுலேயே எவ்வளோ அழகாக ஸ்டெப்புங்க வச்சுருக்காங்கன்னுட்டு. சரின்னு மேலே ஏறிட்டேன். எனக்கு முன்னாடி இவங்களாம் ஏறிட்டாங்க. பாருங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டாக்கு. ஜெய்ஸ்ரீலாம் அவ்வளோ தூரம் போய் நின்றுட்டு இருந்தா. என்னை விட்டுட்டாங்க. கடைசியில் நான் ஸ்லோவாக ஏறி தான் வந்துட்டு இருந்தேன். இங்கேருந்து பார்த்து
நான் வீடியோ எடுத்தேன். ரொம்ப எல்லாமே குட்டி குட்டியாக தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் எடுத்திருந்தா இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். எனக்கு பயமாக இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் முன்னாடி போகல. இங்கேருந்தே ஃபுல்லாக எடுத்தேன். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. மலைங்கள்லாம் அங்கே தெரியுது பாருங்கள். இதுதான் ஹைலைட்டே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருந்தது. அதில் வந்து தண்ணிங்களே இருந்தது. தெரியல இது அந்த காலத்தில் ராணிங்கெல்லாம் குளிச்சதா இல்லை வேறு எதுக்காவது கட்டி வச்சுருந்தாங்களான்னு தெரியல. இதுக்குள்ளே இந்த மழை பெஞ்சதுக்காக தண்ணியெலாம் நிறைஞ்சி தான் இருந்தது. இது உள்ள வந்து நின்றுட்டு கல் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. மீன் இருக்குறாங்க. ஆனால் மீன் இல்லை. அதில் வந்து தவளை வந்து உள்ளே இருந்தது. பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி வேணாம் விழுந்துட்டு போகிறீங்க எழுந்து வாங்க அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு கிஷோர் ஜெயிச்சு இங்கே மேலே ஏறி வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக வந்து ஏதோ இது மாதிரி இருந்தது. அது என்னன்னு தெரியல. இது எதுக்காக வச்சுருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். இதுக்கு இந்த கிணத்துக்கு அதான் இது பக்கத்துலேயே இருந்தது. எதுக்குன்னு தெரியல. இவர் ராஜா பகவத் மாதிரி இருக்கனா அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். இது காமராஜா கல்லறையினை இப்போ நான் காட்டினல அது. இங்கே பாருங்கள், இங்கே இருந்து பார்த்தோன்னா இது திருக்கழுக்குன்றம் மலை தெரியுது பாருங்கள். முருகல் கோயில் இருக்குல்ல, அது வந்து இதோ தெரியுதுங்க பாருங்கள். இந்த மலை தான் திருக்கழுக்குன்றம் மலை. ஜூம் பண்ணி தான் கொஞ்சம் எடுத்துருந்தேன். அவள் தாங்க. இங்கே பாருங்கள், கல்லுலேயே செம்மையாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக அப்போயே வந்து எவ்வளோ அழகாலாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இதில் எவ்வளோ நேரம் எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. இவங்க எவ்வளோ நேரம் இல்லை எவ்வளோ வருஷங்க போயிருக்கோன்னு தெரியல. ஒரு சிற்பத்தையும் அவங்க செதுக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. இவங்க வந்து ஃபோட்டோ எடுங்க என்ன அப்படின்ட்டு எல்லாம் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அது எடுக்காமல் இந்த பக்கத்தில் இந்த ஸ்டெப்பு வச்சது, அதுக்கப்புறம் இந்த சிற்பமெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்மளாலாம் இப்போ பண்ணுவாங்க, ஆனால் இந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்களா அப்படின்றலாம் எனக்கு தெரியல. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஸ்டெப் வச்சு இது மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தது. இவங்க 3 பேரும் ஏறிட்டாங்க. கிஷோர் கீழே இறங்கி ஓடி வந்துட்டான். சரி இவங்களும் ஏறி போகிறாங்களே அப்படின்ட்டு நானும் மேலே ஏறி போனேன். அப்புறம் பார்த்தா இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தார். அவ்வளோ என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு சரி வேணாம் ஒன்றும் இல்லை இறங்கு இறங்கு அப்படின்னாரு. சரின்னுட்டு இறங்கி வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், கிஷோர் போனால் ஆளை காணும். அவர் கீழே இருந்தார். சரி நீ இருடா அங்கேயே அப்படின்னு சொன்ன கேட்கல, ஓடி வந்துட்டு இருந்தான். அது கீழே இறங்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே அந்த மாங்காய் தர்பூசணி அதுமாரிலாம் கிளாஸில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து என்னால் நடக்க முடியல. சரி வேணாம் வீட்டுக்கு கிளம்பிடலாம், கொஞ்சம் வெயில் ஏறுற மாதிரி இருந்தது, ரொம்ப இதுவாக இருந்ததுன்ட்டு வேணாம், அடுத்து வந்து 5 ரதம் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்துட்டோம். கீழே இறங்கிட்டோம். இந்த பக்கம் போதும் சுற்றி பார்த்தது அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்த்தது ராஜகோபுரம் போல் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலும் இருந்துச்சு. ஜெயஸ்ரீ கிஷோர் வந்து ஒரு அட்டனன்ஸ் இங்கேயே போட்டுட்டு வந்துட்டாங்க. சும்மா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. செம்ம வேர்வை உங்களுக்கு. இதிலே வந்து நம்ம பார்த்திங்கன்னா கணேச ரதம் அதுமாரி இருந்தது. நாங்கள் அந்த பக்கம்லாம் போகல. இது வரைக்கும் போனது வரைக்கும் போதும், நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். சரி இவர் வந்து தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே கடைக்கு வந்தார். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் அழகாக நின்றுட்டு இருந்தது. ஓகே வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து வெளியே இதை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபர் வந்திருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ வந்து 100 ரூபான்னு சொல்லி சரி நாங்கள் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பிரிண்ட் போடுறதுக்கு. அதுக்குள்ளே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். இது உள்ளே பாருங்களாம், ஐயோ எவ்வளோ அழகழகாக கட்டியிருந்தாங்க தெரியுமா. இவங்க உள்ளே போய் உட்காந்துட்டு இந்த 10க்கு 10 சாங் வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுனிட்டு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், டான்ஸ் எடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், இந்த பக்கம் தூண்லாம் அழகாக இருக்குது பாரு, இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரின்ட்டு அந்த பக்கம் போனேன். அவர் பார்த்தா பாரதி ராஜா படத்தில் வர மாதிரி ஹீரோயின்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள் இப்போ போஸு, இந்த போஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார் எனக்கு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூலிங், இது வந்து சூடு தெரியல, கூலிங்காக இருந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இதெல்லாம் எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க, எவ்வளோ வருஷம் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு பேசிட்டு நடந்துட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் சரி ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு
பார்க்கலாம் அப்படின்னு சரி ஓகே கிளம்பலாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். பசங்க வந்து அங்கேயே விளையாடிட்டு இருந்தாங்க, வாங்க அப்படின்னு இழுத்துன்னு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிலாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இதுவும் அதிக ரேட்டாக தான் இருக்குது. அதனால் சரி வேணாம் அப்படின்னு வந்துட்டு இங்கே வந்து மாங்காய் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பலான்னு வந்துட்டோம். ஒன்று வாங்குடா இங்கே அவ்வளோ இந்த மாம்பழம் வந்து ஆனால் மாம்பழம் வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. இதுமாரி கிளாஸில் போட்டு கொடுத்தாங்கன்னா அடியில் வந்து நல்லாவே இல்லை மாங்காங்க. மேலே வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கிறத மட்டும் மேலே போட்டு வச்சுருக்காங்க. நான் ஒன்று வாங்குன்னு சொன்னேன், கேட்காம 2 வாங்கிட்டு ஒன்று வந்து வேஸ்ட்டு தான் பண்ணாங்க. அவங்க சாப்பிடவே இல்லை. மேலே இருக்க மாங்காய் மட்டும்தான் நல்லா இருந்தது. இதுங்க வெள்ளரிக்காவே வாங்கியிருக்கலாம் போல இருக்குது. சரி நாங்கள் காசு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டால் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னாங்க. சரி அதுக்குள்ளே வந்து இந்த மண்டபத்தை வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். இது கிருஷ்ணர் மண்டபம் தான். இது உள்ளே வந்துட்டோம். நிறைய பேர் அங்கே வந்து வெளியூர்லேருந்து தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு புரியாது, பாஷை புரியாதுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நின்று சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். சரி அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு இந்த பக்கமாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எப்படி தான் இதெல்லாம் செதுக்குறாங்கன்னு தெரிலப்பா. அதை தான் சொல்லியிருந்தார். எவ்வளோ நாள்லாம் எடுத்து வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்களா அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தார். வேலை வெட்டி இல்லாமல் இல்லை, இதுதான் அவங்களுக்கு வேலையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்களேன், இது வந்து பசுமாடு வந்து அதோடைய குட்டிக்கு வந்து முத்தம் கொடுக்குற மாரி பக்கத்தில் வந்து பால் கறக்கிற மாதிரி அப்படிலாம் வச்சுருந்தாங்க. சரி அதுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபர் வந்து எங்களை கூப்பிட்டாரு, வாங்க ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சி அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஒரு 3 ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தார். இன்னும் வந்து பிரிண்ட்டு வந்துட்டு இருந்தது, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக அவங்க எடுத்துருக்கலாம். ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம வெளியே எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். இங்கே பாருங்களேன் இப்படி தான் எடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஓகே தான். அந்த இந்த யானைக்கிட்டலாம் வச்சு நல்லா எடுத்துருந்தார். இது ஒரு ஃபோட்டோ வந்து 100 ரூபா அப்படின்ட்டு. சரி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு குரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே உட்காந்து சாப்பிடலை, ரொம்ப அனலாக இருந்த மாரி இருந்து நம்ம வீட்டுக்கே வாங்கிட்டு போயிடலாம், வீட்டுக்கு தானே போகிறோம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்சல் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிகிர்தண்டா இருந்தது. பசங்க ஜிகிர்தண்டா கேட்டாங்கன்னு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.